தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. லோக்சபாவில் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக லோக்சபாவில் விவாதம் நடந்து வருகிறது. நேற்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்தார். இன்று நடந்த விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் பேசினர். இதையடுத்து பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக லோக்சபாவில் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூரின் பின்னணியை அறியாமல் இருளில் உள்ளவர்களுக்கு விளக்கம் தருகிறேன். பகல்காம் தாக்குதல் இந்தியாவில் வன்முறைகளை ஏற்படுத்துவதற்கான சதித்திட்டம். மனிதாபிமானத்தின் மீதான கொடூர தாக்குதல். மதத்தின் பெயரால் அப்பாவிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடி தாக்குதல் நடத்த ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அளித்திருந்தோம். எப்படி திட்டமிட்டோமோ அதன்படி துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தானால் இந்தியாவின் பதிலடியை தடுக்க முடியவில்லை. பாகிஸ்தானுக்குள் சென்று பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து அழித்தோம். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன்கள், ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டன. பாகிஸ்தானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. அவர்களின் மிரட்டல் எடுபடாது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகமே இந்தியாவின் வலிமையை உணர்ந்துள்ளது என பிரதமர் மோடி பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கோட்டை விட்டது யார்? காங்கிரஸை கிழித்த அமித்ஷா. பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய விவாதம் லோக்சபாவில் நடந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். எதிர்க்கட்சியினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்றைய விவாதத்தின் போது பல கேள்விகளை எழுப்பினர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் கை ஓங்கியிருந்த நிலையில் பாகிஸ்தானுடன் ஏன் தொடர்ந்து யுத்தம் செய்யவில்லை என கேட்டனர். யுத்தத்தின் பின்விளைவுகள் அதிகம். எதையும் யோசித்துதான் செய்ய வேண்டும். நான் ஒரு வரலாற்று மாணவன். அதனால் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு வரலாற்று ரீதியாக பதிலளிக்க விரும்புகிறேன். 1948 பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த சண்டையில் காஷ்மீரில் நம் படைகள் வலுவான நிலையில் இருந்தன. அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பேச்சை கேட்காமல் சண்டையை முடித்துக் கொள்வதாக பிரதமர் நேரு அறிவித்தார். நேருவின் அந்த செயலால் தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சினை இன்றும் நீடிக்கிறது. 1960 பட்டேலின் எதிர்ப்பை மீறி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் மூலம் 80% நீரை பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுத்தார் நேரு. 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். பாகிஸ்தானை இரண்டாக உடைத்த அப்போதைய பிரதமர் இந்திராவின் செயலை ஒட்டுமொத்த தேசமும் பாராட்டியது. அந்த வெற்றியை இன்றளவும் கொண்டாடுகிறோம். அந்த போரின் முடிவில் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் நம் ராணுவத்திடம் சரணடைந்தனர். அவர்களின் 15,000 சதுர கிலோமீட்டர் நிலம் நம் வீரர்களால் கைப்பற்றப்பட்டது. ஆனால் சிம்லா ஒப்பந்தத்தின் போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மறந்துவிட்டோம். அத்தனை வீரர்களையும் விடுவித்ததோடு ராணுவம் கைப்பற்றிய 15,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தையும் அப்போதைய காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானிடம் திரும்ப ஒப்படைத்தது. காங்கிரஸ் அரசின் முந்தைய தவறுகளால் தான் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசியதாவது: அரசியல் காரணங்களுக்காக நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். மக்களோடு கைகுலுக்கும் போது நாட்டை காக்கும் ராணுவ வீரரின் கரத்தை என்னால் அடையாளம் காண முடியும். அந்த வீரன் புலி என்பதை நான் உணர்வேன். புலிக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும். முப்படைகளை பயன்படுத்தும் முன் உங்களிடம் அரசியல் பலம் தேவை. போரில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும். 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் அப்போதைய பிரதமர் இந்திரா முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்தார். இந்தியா வெற்றி பெற்றது. லட்சம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சரணடைந்தனர். வங்கதேசம் என்ற புதிய நாடு உருவானது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ராணுவ அமைச்சர் இந்த சபையில் சில விஷயங்களை கூறினார். நள்ளிரவு 1:05 ஆபரேஷன் சிந்தூர் துவங்கியது. 22 நிமிடங்களில் ஆபரேஷன் முடிந்தது என்றார். அத்துடன் 1:35 பாகிஸ்தானை தொடர்பு கொண்டு பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தினோம். நாங்கள் ராணுவத்தை அடிக்கவில்லை. இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என பாகிஸ்தானிடம் கூறியதாக சொன்னார். நீங்கள் சண்டையிட தைரியமற்றவர்கள் என்பது இதில் இருந்தே தெளிவாகிவிட்டது. வெறும் 30 நிமிடங்களில் பாகிஸ்தானிடம் சரண்டர் ஆகிவிட்டனர். ராணுவம் விமானப்படையின் கையை அரசு கட்டி போட்டது. இதை ராணுவ அமைச்சர் சபையில் அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். இந்திராவை போல் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது பொய் என பிரதமர் மோடியால் இந்த சபையில் கூற முடியுமா? இந்திராவின் தைரியத்தில் பாதி இருந்தால் கூட பிரதமர் மோடி இங்கு அதை அறிவிக்கட்டும்.
பஹல்காம் தாக்குதலுக்கு பின் உலகின் ஒரு நாடு கூட பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அனைவரும் பயங்கரவாதத்தை கண்டித்தனவே தவிர பாகிஸ்தானை குறிப்பிட்டு யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தான் தளபதி ஜெனரல் முனீர் அமெரிக்க அதிபருடன் இயல்பாக அமர்ந்து விருந்து சாப்பிடுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? பயங்கரவாத தாக்குதலை போராக கருதுவோம் என்பது எந்த வகையில் நியாயமானது? மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பீர்களா? பாகிஸ்தானும் சீனாவும் ராணுவ ரீதியில் கைகோர்த்துள்ளன. பாகிஸ்தான் விமானப்படைக்கு சீனா அத்தனை உதவிகளையும் செய்கிறது. இந்திய படைகள் பாகிஸ்தான் சீனாவின் கூட்டுப்படையுடன் தான் போரிட நேர்ந்தது. பிரதமரின் இமேஜை காப்பதற்காக படைகளை பயன்படுத்துவது ஆபத்து. தேசத்தை பாதுகாப்பதற்காக தான் முப்படைகளை பயன்படுத்த வேண்டும். முப்படைகளை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என ராகுல் கூறினார். பாதுகாப்புக்கு ஒரு வீரர் கூட இல்லாமல் போனது எப்படி? அட்டாக் எப்படி நடந்தது? அது பத்தி ஏன் சொல்லல? ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக லோக்சபாவில் நடந்த விவாதத்தின் போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா உரையாற்றினார். அவர் கூறும்போது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று பேசும்போது பயங்கரவாதம், நாட்டின் பாதுகாப்பு பற்றியும் மற்றும் வரலாற்று பாடம் கூட எடுத்தார். ஆனால் பஹல்காம் அட்டாக் எப்படி நடந்தது என்பது பற்றி மட்டும் அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் சகஜ நிலை நிலவுவதாக அரசு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது பஹல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது? தாக்குதல் நடத்தப்பட்ட பைசரன் வேலியில் ஏன் ஒரு பாதுகாப்பு வீரர் கூட இல்லாமல் போனார்கள்? இதுவா பொதுமக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பு? மக்களின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? பிரதமர், உள்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் பொறுப்புதானே? இந்த தாக்குதல் உளவுத்துறையின் தோல்வியை காட்டுகிறது. இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலகுவாரா? நேருவும் இந்திராவும் என்ன செய்தார்கள் என்பது பற்றி உள்துறை அமைச்சர் பேசினார். என் அம்மாவின் கண்ணீர் பற்றியும் கூட பேசினார். ஆனால் போர் நிறுத்தம் ஏன் அறிவிக்கப்பட்டது என்பதற்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. போர் நிறுத்தம் செயல்பாட்டுக்கு வர யார் காரணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். 2008 பாட்லா ஹவுஸ் என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக என் தாய் கண்ணீர் விட்டதாக உள்துறை அமைச்சர் சொன்னார். என் தாய் சோனியா அவரது கணவர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட போதுதான் கண்ணீர் சிந்தினார். பல விஷயங்கள் பற்றி பேசிய ராணுவ அமைச்சர் கூட பஹல்காம் தாக்குதல் எப்படி, ஏன் நடந்தது என்பது பற்றி சொல்லவில்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த அரசு தப்பிக்க பார்க்கிறது. நாட்டுக்காக ஒவ்வொரு நொடியும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கும் அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறேன். 1948 முதல் இப்போது வரை காஷ்மீரை பாகிஸ்தான் தாக்கிய போது நமது வீரர்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர் என்று பிரியங்கா கூறினார். மோடி மீது நம்பிக்கை வைத்தோம், இன்று நிம்மதியாக உணர்கிறோம். அந்த 26 பேரும் சாந்தி அடைவார்கள். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பைசரன் சுற்றுலா தலத்தில் கடந்த ஏப்ரல் 22 ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடினர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை இந்திய ராணுவம் அழித்தது. அடுத்ததாக பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை வேட்டையாட ஆபரேஷன் மகாதேவ் மூலம் நமது ராணுவம் தேடி வந்தது. பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் ஷா உட்பட 3 பயங்கரவாதிகளையும் ஸ்ரீநகரின் டச்சிகம் வனப்பகுதியில் இந்திய ராணுவம் நேற்று சுட்டுக் கொன்றது. இந்த தகவலை பார்லிமெண்டில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். இந்த செய்தி தங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக பெஹல்காம் அட்டாக்கில் தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் தெரிவித்தனர். கேரளா கொச்சியை சேர்ந்த தந்தையை இழந்த ஆர்த்தி கூறும்போது, பெஹல்காம் தாக்குதல் நடந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஒருபோதும் நடவடிக்கை, விசாரணை நிற்கவில்லை. இது இந்தியாவின் வலிமையையும் பயங்கரவாதத்தை பொறுத்து கொள்ளாத கொள்கையையும் பிரதிபலிக்கிறது. இந்திய ராணுவம் மற்றும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பற்றி பெருமைப்படுகிறேன். உத்தரப்பிரதேசம் கான்பூரைச் சேர்ந்த கணவரை இழந்த ஐஷான்யா திவேதி கூறும்போது, பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கொல்லப்பட்டு இருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு பெருமையான தருணம். ஏனென்றால் பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பதே மிகவும் சவாலானதாக இருந்தது. இப்போதுதான் நிம்மதியாக உணர்கிறேன். இதில் எந்த அரசியலும் இருக்கக்கூடாது. நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ராணுவ வீரர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றார். பெஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த புனேவைச் சேர்ந்த சங்கீதா கன்போட் கூறும்போது, தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் பிடிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று பிரதமர் மோடி மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம். அதுபோலவே அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்காக இராணுவத்துக்கு நன்றி சொல்கிறேன் என்றார். கணவரை இழந்த ஒடிசாவைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஆச்சாரியா கூறும்போது, ஆபரேஷன் மகாதேவ் மூலம் 3 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நமது இராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் சரியானது. பிரதமர் மோடிக்கும் நன்றி சொல்கிறேன் என கூறினார்.
புனேவைச் சேர்ந்த கணவரை இழந்த பிரகதி ஜக்தாலே கூறும்போது, இந்த 3 மாதங்களில் நான் அனுபவிக்கும் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் கணவரின் போட்டோவுடன் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் துப்பாக்கி இருந்திருந்தால் நானே அவர்களை கொன்று இருப்பேன். இதற்கு காரணமானவர்கள் கொல்லப்பட்டதன் மூலம் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. இந்த செய்திக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். இராணுவத்துக்கு நன்றி கூறுகிறேன் என்றார். புனேவைச் சேர்ந்த தந்தையை இழந்த அசாவரி ஜக்டேல் கூறும்போது, பெஹல்காமில் கொல்லப்பட்ட 26 பேரும் இன்று சாந்தி அடைவார்கள். நாங்களும் நிம்மதியாக தூங்குவோம். இதற்காக இந்திய அரசுக்கும் இராணுவத்துக்கும் நன்றி கூறுகிறேன். இது போன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது. அதற்கு ஆபரேஷன் மகாதேவ் போன்ற நடவடிக்கையை அரசு தொடர வேண்டும் என்றார். முதல்வருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. பிஆர்டிசி பஸ்கள் இயங்குவதில் சிக்கல். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகமான பிஆர்டிசியில் மொத்தம் 80 பஸ்கள் இயக்கப்படுகிறது. மொத்தமுள்ள 562 பணியிடங்களில் 225 நிரந்தர ஊழியர்களும் 255 ஒப்பந்த ஊழியர்களும் வேலை செய்கின்றனர். 2015 முதல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும், நிரந்தர ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தியும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். தொடர் போராட்டம் நடத்தியும் பயன் இல்லாததால் கூட்டு போராட்ட குழுவினர் திங்களன்று அதிகாலை முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரியில் உள்ள 50 பஸ்களும் காரைக்காலில் உள்ள 23 பஸ்களும் முழுமையாக இயங்கவில்லை. போராட்டம் நடத்தும் ஊழியர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏ சம்பத் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். போராட்டம் நடத்தும் ஊழியர்கள் இன்று முதல் ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடரும் என பிஆர்டிசி ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். நாங்கள் இந்த பிஆர்டிசி மூலியமாக 15 வருஷமாகவும் 10 வருஷமாகவும் பணியில் ஒப்பந்த ஊழியராக பணி செய்கிறவங்களுக்கு பணி நிரந்தரமும், நிரந்தர நடத்தின ஓட்டுநர்களுக்கு 7வது ஊதிய குழு சம்பந்தமாக நாங்கள் முதலமைச்சர் சந்திக்க போனோம். முதலமைச்சர் போதிய நிதி இல்லாததுனாலையும் உங்களுக்கு ரெகுலர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு ஒரு 24,000 சம்பளம் கொடுக்குறோம், நீங்கள் அதை போய் பணி செய்யுங்கன்னு சொன்னாங்க. மற்றும் இந்த 7வது ஊதிய குழுக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு ஏற்றி தரேன்ற மாதிரி சொன்னாங்க. அது எங்களுடைய தொழிலாளர் மத்தியில் யாருக்குமே அந்த உடன்பாடு கிடையாதுங்க. அதனால் இந்த 3வது நாளாக நாளைக்கு இந்த போராட்டம் தொடருங்க. மற்றபடி நாளைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லா விதத்திலும் மக்களிடத்தில் போய் சேர்ற மாதிரியும், ஏன்னா நாங்கள் பொது நிறுவனம் பணத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். ஒவ்வொருங்களும் நாங்கள் நடத்துனர் பஸ்ன்றது நடத்துனர் ஓட்டுநர்ன்றது ஒரு எவ்வளோ ரிஸ்க் டியூட்டின்னு தெரியும். அதில் இந்த மேலாண் இயக்குனர் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குன்ற கொஞ்சம் கூட அவருக்கு அந்த ஈவு இறக்கமே கிடையாதுங்க. இந்த கோரிக்கை தொடரும் வரை இந்த போராட்டம் தொடருங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு பிரசவ வலி, கழிவறையில் பிறந்தது குழந்தை. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தம்பதி கிஷான், அம்ரிதா பெங்களூருவில் தங்கி கூலி வேலை செய்து வருகின்றனர். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அம்ரிதாவை பிரசவத்துக்காக சொந்த ஊருக்கு அழைத்து செல்ல கிஷான் முடிவெடுத்தார். காலை இருவரும் பெங்களூரில் இருந்து மேற்கு வங்கம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறினர். ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே சென்றபோது அம்ரிதாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. தனது கணவரை அழைத்து கொண்டு அம்ரிதா கழிவறைக்கு சென்றார். ரயிலில் பயணம் செய்த பெண்களும் அம்ரிதாவுக்கு உதவினர். கழிவறையிலேயே அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. இது குறித்து கிஷான் பணியில் இருந்த டிடிஆரிடம் தெரிவித்தார். உடனடியாக ஜோலார்பேட்டை ரயில் நிலைய மேலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ரயில் ஜோலார்பேட்டை சென்றவுடன் அங்கு ஆம்புலன்ஸ் தயாராக இருந்தது. ரயில் 25 நிமிடம் நிறுத்தி வைக்கப்பட்டு பிரசவமான பெண்ணும் குழந்தையும் ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு பெண்ணுக்கும் குழந்தைக்கும் உடனடியாக தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஓடும் ரயிலில் பிரசவ வலி ஏற்பட்ட பெண்ணுக்கு உதவிய ரயில்வே ஊழியர்களையும் மக்களையும் அங்கிருந்தவர்கள் பாராட்டினர்.